காளான் பிரியாணி செய்கிறதுக்கோசம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, காளான், பட்டை லவங்கம், நெய், தயிர், சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம செய்கிறத பார்க்கலாம். வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதை நல்லா வதங்கி வரணும். அந்த மசாலாலாம் அதில் இறங்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா சால்ட்டெல்லாம் அதில் இறங்குற வரையும் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி வரணும். அப்புறம் அதை புதினா தழை ஆட் பண்ணி அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கினேன். அதுலேயே நல்லா வதக்கி விட்டு அது கொஞ்சம் இதுவாக வரையும் மசாலாலாம் இறங்கணும் அந்த புதினா தலையில். நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். நாங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன், கடையில் இருக்கிறது இல்லை. நான் எவ்வளோ தேவையான அளவோ அது ஒண்டி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த காரம்லாம் வந்து தக்காளி வெங்காயத்தில் மசாலா இறங்குற மாதிரி நான் வதக்கி விட்டுக்கினேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கினேன். எங்கள் வீட்டில் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு நான் போட்டுக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நான் நல்லா தடவி விட்டுட்டேன். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருள் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன். நான் சுடு தண்ணியில் போட்டு கழுவிட்டு நல்லா இது பண்ணிட்டேன். அது நல்லா மசாலா இறங்குற அளவு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நாம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த தயிரை தடவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்சு போட்டால் சாப்பாடு நல்லாயிருக்கும்.